श्लोका नंबर 17 युक्ताहारविहारस्य युक्तचेष्टस्य कर्मसु युक्तस्वप्नावबोधस्य योगो भवति दुःखः. ஸோ அதே டாபிக் தான். ஸோ மாடரேஷன் பற்றி தான் இங்கேயும் சொல்கிறார். யுக்த ஆகார அப்படின்னா அகெயின் சாப்பாட்டில் மாடரேட்டாக இருக்கிறது. விஹார அப்படின்னா ரெஸ்ட் எடுக்கிறதுல மாடரேட்டாக இருக்கிறது. இந்த ரெக்ரியேஷன் ஆர் என்டர்டெயின்மெண்ட் அதுலேயும் வந்து மாடரேஷன் இருக்கணும். ஏன்னா நம்ம வந்து ஒரே மாதிரியான வேலையே நம்மளோட மைண்டினால பண்ணிட்டு இருக்க முடியாது. அதனால் நடுவில் அதுக்கு ஏதாவது ஒரு டைவர்ஷனையும் நம்ம கொடுக்கணும். ஆனால் அந்த டைவர்ஷனையே நம்மளோட மெயின் வேலையாக வச்சுன்ற கூடாது. அது சும்மா டைவர்ஷன் அப்படின்னு சொன்னாலே ஃபியூ மினிட்ஸ் அதுக்கு மட்டும்தான் அதை நாம் வச்சுக்கணும். ஸோ அதுலேயும் ஒரு மாடரேஷன் இருக்கணும். இப்போ குழந்தைலாம் பார்த்தோம்னா படி அப்படின்னு நீங்கள் சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன், கரெக்டாக வந்து ஒரு ½ hour படித்த உடனே என்ன சாப்பிட்றதுக்கு இருக்குது அப்படின்னு கேட்டுன்னு வரும். ஏன்னா அதால் வந்து அப்படியே ஃபோக்கஸ் பண்ணி ஒரு வேலையை வந்து மைண்டுனால பண்ண முடியாது. ஸோ அதுக்கு டிஸ்ட்ராக்ஷன் வந்து தேவைப்படுறது. அந்த டிஸ்ட்ராக்ஷனையும் மாடரேட் பண்ணிக்கோ. இப்போ இந்த டிவி அப்படின்னு ஒரு விஷயம் வந்திருக்குல்ல, டிவியே வந்து எதுக்கு பேசிக்காக கொண்டு வந்தாலும் உங்களுக்கு எல்லாம் தெரியுமா? நியூஸ், அப்புறம் எஜுகேஷன், என்டர்டெயின்மெண்ட், இந்த 3 பர்பஸுக்காக தான் ஆக்சுவலி டிவி அப்படிங்கிற ஒரு விஷயம். ஆனால் இப்போ எதுக்கு யூஸ் பண்ணுறோம்? அதை ஒன்லி என்டர்டெயின்மெண்ட். ஸோ யுக்த சேதஸ்ய கர்மசு. நெக்ஸ்ட்டு ஆக்டிவிட்டீஸ்லேயும் வந்து மாடரேஷன் இருக்கணும். இப்போ ஒருத்தரும் பார்த்தீங்கன்னா அவளோட ப்ரொஃபஷனில் வந்து ரொம்ப கமிட்டடாக இருப்பாள். ஒர்க்கஹாலிக் அப்படின்னு சொல்லுவோம் அவளை. அவள் என்ன சொல்லுவாள்? வேலை பார்த்தா தான் என்னோடய குடும்பத்தை என்னால் வந்து காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்லுவாள். வந்து அந்த மாதிரி வேலையிலேயே நாம் வந்து போயிட்டோம் அப்படின்னா மற்ற விஷயத்துக்கு நம்மளால் டைம் கொடுக்க முடியாது. நோ டைம் ஃபார் த ஃபேமிலி. அப்போ என்ன சொல்லும் குழந்தைலாம், நீ எல்லாம் கம்ஃபர்ட் கொடுத்த ஆனால் நீ என்னோட டைம் ஸ்பெண்ட் பண்ணலையே அப்படின்னு வந்து டெஃபினட்டாக குழந்தைலாம் வந்து நாளைக்கு கேட்கும் இல்லையா? அப்போ இந்த குவாலிட்டி டைமை கொடுத்தா தான் நம்மளால் வந்து ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் வந்து அந்த அந்த ஒரு பாண்டேஜ் வந்து ஒரு ஹெல்தி பாண்டேஜ் வந்து இருக்கும். அப்புறம் நம்மளுக்கு வந்து வேலையே பண்ணிட்டு இருந்தோம்னா எப்போ கீதா கிளாஸ் வருவோம், எப்போ உபனிஷத்துலாம் படிப்போம். ஸோ அதுக்கும் வந்து நமக்கு டைம் ஆனது வந்து இங்கே தேவைப்படுறது. அப்போது சாப்பாட்டில் மாடரேஷன் இருக்கணும், நம்ம பண்ணுற ஆக்டிவிட்டீஸில் மாடரேஷன் இருக்கணும், ரெஸ்ட் எடுக்கிறதுல மாடரேஷன் இருக்கணும், அப்புறம் தூக்கத்தில் மாடரேஷன் நமக்கு இருக்கணும். அப்படி இருந்ததுனா தான் உனக்கு ஸ்பிரிச்சுவலாக உன்னால் வந்து ப்ராக்ரெஸ் பண்ண முடியும். பகிரங்க சாதனா அப்படின்னு சொன்னால் ஜென்ரல் ப்ரிப்பரேஷன் அப்படின்னு பார்த்தோம். அப்படின்னா வாழ்க்கை முழுக்க நாம் கடைபிடிக்க வேண்டிய விஷயங்கள், அது வந்து பகிரங்க சாதனா. ரெண்டாவது அந்தரங்க சாதனா. அப்படின்னா நான் வந்து இப்போது மெடிடேட் பண்ண போகிறேன் அப்படின்னா அதுக்கு ஜஸ்ட்டு முன்னாடி ஒரு 10-15 மினிட்ஸுக்கு முன்னாடி நான் எப்படி என்ன ப்ரிப்பேர் பண்ணிக்கணும், அது வந்து அந்தரங்க சாதனா. இந்த ரெண்டுமே வந்து ப்ராப்பராக ஃபாலோ பண்ணினால்தான் நமக்கு நம்ம பண்ணுற மெடிடேஷன் என்ன பலனை கொடுக்கணுமோ அதை கொடுக்கும். அப்போ தான் மெடிடேஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகும். இப்போ நம்ம வந்து பார்த்த முன்னாடி ஸ்லோகத்தில் என்ன பார்த்தோம்? ஃபுட்டு வந்து மாடரேட்டாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தோம். யுக்தாஹார விஹாரஸ்ய. ஆகாரம் எப்படி இருக்கணும்? யுக்தகான்னு சொன்னால் கண்ட்ரோல்டு, ரெகுலேட்டட் அப்படி இருக்கணும். அப்புறம் விஹார அப்படின்னா ரெக்ரியேஷன்னு பார்த்தோம், அதாவது ரெஸ்ட் எடுக்கிறது. நிறைய வேலைகளுக்கு நடுவில் நம்மளுக்கு டைம் இருக்கும் இல்லையா, ஃப்ரீ டைம் இருக்கும் இல்லையா, அப்போ நம்ம வந்து ஏதாவது என்டர்டெயின்மெண்ட் பர்பஸுக்காக அந்த டைமை யூஸ் பண்ணலாம், இல்லை சும்மா ரெஸ்ட் எடுக்கலாம், என்ன வேணால் பண்ணலாம். இல்லை ரெஸ்ட் எடுத்து டயர்டாகி மறுபடியும் நாம் ரெஸ்ட் எடுக்கலாம். ஸோ அதெல்லாம் எப்படி வச்சுக்கணும் அப்படின்னா மாடரேட்டாக நாம் வச்சுக்கணும். ஸோ தூக்கம் வந்து நம்மளுக்கு மிதமாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தோம். யுக்த
ஸ்வப்னாவபோதஸ்ய, ஸ்வப்னானா இந்த இடத்துல தூக்கம்னு அர்த்தம், அவபோதா அப்படின்னா முழிச்சுக்கிறது, வேக்கிங் அப்படின்னு அர்த்தம். அது ரெண்டுமே எப்படி இருக்கணும் அப்படின்னா யுக்தா, ரெகுலேட்டடாக இருக்கணும். ரொம்ப நேரமும் தூங்கக்கூடாது, ரொம்ப தூங்காமலும் நாம் இருக்கக்கூடாது. ஸோ இப்படி ஒருத்தர் இந்த டிசிப்ளின் எல்லாம் ஃபாலோ பண்ணி ஒரு பர்சன் மெடிடேஷன் பண்ணினார் அப்படின்னு சொன்னால் யோகா பவதி துக்கா, ஹா அப்படின்னு சொன்னால் டிஸ்ட்ராயர் அப்படின்னு அர்த்தம். எதை டிஸ்ட்ராய் பண்ணுறதா அந்த மெடிடேஷன்? இப்போ மெடிடேஷன் பிகம்ஸ் எ டிஸ்ட்ராயர். எதை டிஸ்ட்ராய் பண்ணுறது? துக்கம். ஸோ மனசில் இருக்கிற அந்த டிஸ்டர்பிங் தாட்ஸ் எல்லாம் அது டிஸ்ட்ராய் பண்ணி நம்மளுடைய மனசில் அந்த காம்னஸை இந்த மெடிடேஷன் கொண்டு வருது அப்படின்னு இந்த ஸ்லோகத்தில் கிருஷ்ணர் சொல்கிறார். ஸோ இதெல்லாம் இருக்கணும். இந்த மாடரேஷன் எல்லாம் நாம் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணி தியானம் பண்ணோன்னா, இந்த பகிரங்க சாதனா அந்தரங்க சாதனா இதெல்லாம் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணி நாம் தியானம் பண்ணினோம் அப்படின்னு சொன்னால் அந்த தியானம் நமக்கு ஒரு பிரசாந்தமான மனசை கொடுக்கறது. ஸோ எப்படி அந்த பிரசாந்தமான மனசு நமக்கு கிடைக்கிறது? சாமுச்சானில் இருக்கிற தாட்ஸ் எல்லாம் இந்த தியானம் ரிமூவ் பண்ணிடுறது அப்படின்னு சொல்கிறேன். ஸோ இனிமே வரப்போகிற ஸ்லோகங்களில் கிருஷ்ணர் எதை பற்றி பேச போகிறார் அப்படின்னு சொன்னால் தியான ஸ்வரூபம் பற்றி பேச போகிறார். தியான ஸ்வரூபம் அண்ட் தியான பலம், தியானத்தினால நமக்கு கிடைக்க போகிற பெனிஃபிட். ஸோ மொத்தம் எத்தனை டாபிக்ஸ் பார்க்க போகிறோன்னு நாம் முதல்ல பார்த்தோம்? 5 டாபிக் பார்க்க போகிறோன்னு பார்த்தோம். ஸோ ஃபஸ்ட்டு டாபிக் பகிரங்க சாதனா, 2வது அந்தரங்க சாதனா, 3வது தியான ஸ்வரூபம், 4வது தியான பலம், 5வது தியான பிரதிபந்த பரிகாரோ அப்படின்னு பார்த்தோம். ஸோ தியானத்துக்கு ஏற்படக்கூடிய ஆப்ஸ்டிக்கிள்ஸ் அண்ட் அந்த ஆப்ஸ்டிக்கிளை நாம் எப்படி ரிமூவ் பண்ணுறது. ஸோ இதுதான் 5 டாபிக்ஸ் அப்படின்னு நாம் பார்த்தோம். இதில் இப்போ நாம் பகிரங்க சாதனா பார்த்துட்டோம், அந்தரங்க சாதனா பார்த்தாச்சு. தியான ஸ்வரூபத்தை பற்றி பகவான் நமக்கு சொல்ல போகிறார். இப்போ இந்த தியான ஸ்வரூபம் அப்படிங்கிற விஷயத்துக்கு மட்டும் கிருஷ்ணர் இங்கே என்ன பண்ணுறார் அப்படின்னா பதஞ்சலியுடைய யோக சூத்திரத்திலேருந்து எக்ஸாக்டாக அந்த தியானம் பண்ணுற ப்ராசஸை மட்டும் அப்படியே காப்பி பண்ணி இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிடுறார் கிருஷ்ணர். ஏன்னா அவர் அதை பர்ஃபெக்டாக ஆல்ரெடி எப்படி தியானம் பண்ணணும் அப்படிங்கிறத ஆல்ரெடி அங்கே சொல்லியிருக்கிறதுனால நாம் புதுசாக எதுவும் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஆல்ரெடி அங்கே இருக்கிற விஷயத்தை நாம் இங்கே பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு கிருஷ்ணர் அந்த விஷயத்தை நமக்கு அப்படியே கொடுக்குறார். ஸோ இந்த பதஞ்சலி மகரிஷி அவர் என்ன பண்ணியிருக்கார் அப்படின்னா யோக சூத்திரம் அப்படின்னு யோக தரிசனம், அவருடைய தரிசனம் அப்படின்னு சொன்னால் ஃபிலாசபின்னு ட்ரான்ஸ்லேட் பண்ணிக்கலாம். இப்போ நாம் வேதாந்தம் படிக்கிறோம் இல்லையா, நாம் ஆத்மா அனாத்மா அப்படிலாம் படிப்போம்ல, அந்த மாதிரி யோக தரிசனமும் ஆத்மா அனாத்மா பற்றி சொல்லுவோம். ஆனால் வேதத்தில் என்ன சொல்லியிருக்கோ அதை எக்ஸாக்டாக சொல்லாமல் பதஞ்சலி மகரிஷி என்ன பண்ணியிருப்பார், அவருடைய இன்டர்பிரிட்டேஷனை அவருடைய யோக தரிசனத்தில் கொடுத்துருப்பார். அதனால் அந்த தரிசனம் பார்ட்டை நாம் அக்செப்ட் பண்ணலை. ஆனால் யோக அபியாசம், ப்ராக்டிஸ் ஆஃப் யோகா இருக்கு இல்லையா, இந்த தியானம் பண்ணுறதுக்கு ஆசனாசெல்லாம் பண்ணுறதுக்கு அதுக்கெல்லாம் நாம் பதஞ்சலியுடைய அந்த யோக அபியாச பார்ட்டை நாம் யூஸ் பண்ணுறோம். ஏன்னா அந்த தரிசனம் அப்படிங்கிற விஷயத்தை எடுத்துட்டா அது வேதத்தோட டீச்சிங்கோடு ஒத்து போகாததுனால நாம் யோக தரிசனத்தை அக்செப்ட் பண்ணுறது இல்லை. ஏன்னா பிரம்மசூத்திரம் அப்படின்னு வியாசருடைய ஒரு டெக்ஸ்ட் இருக்குது. அதில் ஸ்பெசிஃபிக்காக வியாசர் மென்ஷன் பண்ணுறார், யோக தரிசனத்தை நாம் அக்செப்ட் பண்ண முடியாது அப்படின்னே அவர் அந்த இடத்துல மென்ஷன் பண்ணுறார். ஆனால் பதஞ்சலியுடைய யோகா அபியாசம் இஸ் வெரி வெரி யூஸ்ஃபுல். அதனால நாம் ப்ராக்டிஸுக்கு அதை எடுத்துக்கலாம். பட் ஃபேக்ட்டுன்னு ஒன்று இருக்குல்ல, அந்த ஃபேக்ட் பற்றி பேசும் பொழுது
நம்ம யோகாவுடைய தரிசனம் பார்ட்டை எடுத்துக்க முடியாது. ஸோ இங்கே வந்து கிருஷ்ணர் அதை தான் நம்மளுக்கு எம்ஃபசைஸ் பண்ணுறார். அதனால இப்போ நாம் வந்து அந்த யோக அபியாசம் இருக்குல்ல, அதை வந்து நாம் தெரிஞ்சுட்டாதான் கிருஷ்ணர் என்ன சொல்ல வரார் அப்படிங்கிறதை நம்மளால் வந்து புரிஞ்சிக்க முடியும். இப்போ வந்து இந்த யோக அபியாசம் வந்து நிறைய இடத்துல வியாசர் அகைன் கோட் பண்ணுறார். அவருடைய பாகவதத்துலேயும் இந்த விஷயத்தை இன்க்ளூட் பண்ணுறார். இப்போ கீதாவுடைய ஆத்தர் யாரு? கிருஷ்ணர் சொல்றார். யாருக்கு? அர்ஜுனனுக்கு சொல்றார். ஆனால் கீதாவை யாரு கம்பைல் பண்ணினது? வியாசர் தான். அதனால கீதாவோட ஆத்தர் யாருன்னு கேட்டால் வியாசர்னு சொல்லலாம், தப்பில்லை. ஏன்னா கம்பைல் பண்ணினது வியாசர். அதனால அவர் என்ன பண்ணுறார், அந்த யோகா மெத்தட் ஆஃப் மெடிடேஷன் இருக்கு இல்லையா, அதை எடுத்து நமக்கு இந்த இடத்துல ப்ரெசென்ட் பண்ணுறார். இப்போ பதஞ்சலியுடைய யோக சூத்திரத்தில் அவர் யோகாவை எப்படி டிவைட் பண்ணுறார் அப்படின்னு பார்த்தா 8 ஸ்டெப்ஸாக பதஞ்சலி மகரிஷி வந்து யோகா அப்படிங்கிற விஷயத்தை எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத 8 ஸ்டெப்பாக நமக்கு பிரித்து சொல்கிறார். அதனால அதுக்கு என்ன பேர் அப்படின்னா அஷ்ட அங்க யோகா அப்படின்னு பேர். அஷ்ட அங்க, அதுதான் அஷ்டாங்க. சேர்த்து சொன்னா அஷ்டாங்க, பிரித்து சொன்னோன்னா அஷ்ட அங்க யோக. அஷ்டனா என்ன அர்த்தம்? 8. அங்க அப்படின்னா ஸ்டெப்ஸ் ஆர் ஸ்டேஜஸ் அப்படின்னு சொல்லலாம். இந்த இடத்துல இந்த கான்டெக்ஸ்டில் அங்கங்கிற வார்த்தை வந்து ஸ்டேஜ் ஆர் ஸ்டெப்ஸ் அப்படின்னு தான் இந்த இடத்துல ஃபிட் ஆகும். இப்போ ஒரு மனுஷனுடைய என்டையர் பர்சனாலிட்டியை வந்து இந்த யோக அபியாசம் மூலமாக நாம் ரிஃபைன் பண்ணலாம். அதுக்கு தான் 8 ஸ்டெப்ஸ் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ மனுஷனுடைய ஹோல் பர்சனாலிட்டி அப்படின்னு சொன்னால் என்னெல்லாம் வந்து பர்சனாலிட்டி இருக்குது நம்மக்கிட்ட? அன்னமய கோஷா பர்சனாலிட்டி பேஸ்டாக எப்படி பிரிச்சிருக்கு? பஞ்ச கோஷாவா பிரிச்சிருக்கா? அன்னமய, பிராணமய, மனோமய, விஞ்ஞானமய, ஆனந்தமய. 4 கோஷாவை தான் நம்மளால் ரெகுலேட் பண்ண முடியும். ஆனந்தமய வந்து முக்காவாசி ஆனந்தமய கோஷம் அப்படின்னு சொன்னால் தூக்கத்தில் தான் நாம் வந்து அந்த காரண சரீரத்தை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவோம். ஸோ இந்த 4 பர்சனாலிட்டியை நாம் இன்டெக்ரேட் பண்ணுறதுக்கு இந்த யோக அபியாசம் இஸ் வெரி வெரி யூஸ்ஃபுல். ஸோ என்னெல்லாம் 8 ஸ்டெப்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா, ஃபஸ்ட்டு வந்து யம, ரெண்டாவது வந்து நியம. இப்போ இந்த யம அண்ட் நியம இருக்குல்ல, இது ரெண்டையும் நாம் வந்து பகிரங்க சாதனான்னு சொல்லலாம். நாம் ஒரு பகிரங்க சாதனா ஃபஸ்ட்டு பார்த்தோம் இல்லையா, அதை வந்து இந்த யமா அண்ட் நியமா அப்படின்னு சொல்லலாம். அப்படின்னா இங்கே என்ன சொல்ல வரார், நம்மளுடைய வே ஆஃப் லைஃப் இருக்குல்ல, ஏன்னா நம்ம லைஃப் முழுக்க எதை ஃபாலோ பண்ணணுமோ அதை தான் பகிரங்க சாதனான்னு சொன்னோம். அப்போ நம்மளுடைய வே ஆஃப் லைஃப்பை இந்த யமா அண்ட் நியமா நமக்கு சொல்லி கொடுக்கறது. ஏன்னா நம்ம எப்படி வாழறோமோ அதுதான் நம்மளுடைய மென்டல் மேக்கப்பை டிட்டர்மைன் பண்ணுறது. கரெக்டாக? இப்போ நான் எல்லாத்துக்கும் சட்டுன்னு ரெஸ்பாண்ட் பண்ணுவேன், ரியாக்ட் பண்ணுவேன், புள்ளுன்னு ரியாக்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்? என்னோடய மைண்டு வந்து எப்போவுமே ரெஸ்ட்லெஸ்ஸாக இருக்குதுன்னு அர்த்தம். இப்போ நான் எப்படி என்னுடைய லைஃப்பை கண்டக்ட் பண்ணுறேனோ அதை பொறுத்து தான் என்னுடைய மனசனுடைய தன்மையும் வந்து அமைஞ்சிருக்கும். ஸோ அந்த மாதிரி ஓவராக எல்லாத்துக்கும் ரியாக்ட் பண்ணுற பர்சன்லாம் மெடிடேஷனில் உட்காந்தா என்ன ஆகும்? மெடிடேஷனுக்கு ரொம்ப கஷ்டமாயிடும் இல்லையா? அதனால் நம்ம வந்து எப்படி வந்து நம்மளுடைய டேவையே வந்து எப்படி நகர்த்திட்டு போகிறோம் அப்படிங்கிறது வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ எப்படி லைஃப் ஸ்டைலை எப்படி வச்சுக்கணும், அமைச்சுக்கணும் அப்படிங்கிறது இந்த யமா அண்ட் நியமா நமக்கு சொல்லி கொடுக்கறது. யமா அப்படின்னு சொன்னால் என்னென்ன விஷயத்தை அவாய்டு பண்ணணும் அப்படின்னு அர்த்தம். எதெல்லாம் அவாய்டு பண்ணணுமோ அதுக்கு பேர் யம அப்படின்னு பேர். அப்போ நியமனா என்ன அர்த்தம்? எதை ஃபாலோ பண்ணணுமோ அதுக்கு பேர் நியம. நியமங்கள் அப்படின்னு சொல்லுவோம்ல, நம்ம இதெல்லாம் நியமம் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவோம்ல. ஸோ நியம அப்படின்னா ஃபாலோ பண்ண வேண்டியது. யம அப்படின்னு சொன்னால்
அவாய்டு பண்ண வேண்டியது. சிம்பிள் லாங்குவேஜில் சொல்லணும்னா டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். விதி நிஷேதம். ஸோ 10 commandments அப்படின்னு சுவாமிஜி இதை பியூட்டிஃபுல்லாக சொல்லுவார். 5 டூஸ் 5 டோன்ட்ஸ். அதனால சுவாமிஜி வந்து இதை 10 commandments ஆஃப் ஹிந்துயிசம் அப்படின்னு பியூட்டிஃபுல்லாக இதை வந்து நம்மளுக்கு காயின் பண்ணி கொடுப்பார். ஸோ என்னெல்லாம் யம இருக்குது அப்படின்னு பார்த்தா, ஃபஸ்ட்டு வந்து அஹிம்சா, ரெண்டாவது வந்து சத்தியம், மூணாவது வந்து அஸ்தேயம், நாலாவது வந்து பிரம்மச்சரியம், அஞ்சாவது அபரிகிரகம். இது வந்து யமானா என்னன்னு பார்த்தோம், அவாய்டு பண்ணணும். அஹிம்சாவை அவாய்டு பண்ணணுமா? அப்போ எப்படி எடுத்துக்கணும் இதை? ஹிம்சை பண்ணாமல் இருக்கிறதுக்கு பேர் அஹிம்சா. அப்படி இதை நாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஸோ அஹிம்சா அப்படின்னா இந்த இடத்துல எப்படி டிஃபைன் பண்ணப்படுறதுன்னா, எது ஹிம்சையை அவாய்டு பண்ணுறதோ அதுக்கு பேர் அஹிம்சா. அப்போ அவாய்டன்ஸ் ஆஃப் ஹிம்சா இஸ் அஹிம்சா. அடுத்த வாழை ஹிம்சிக்கிறதை அவாய்டு பண்ணணும். ஸோ நான் வயலன்ஸ் அது வந்து ஃபிசிக்கல் லெவல்லையும் கடைபிடிக்கணும், வெர்பல் லெவல்லையும் கடைபிடிக்கணும், மென்டல் லெவல்லையும் கடைபிடிக்கணும். மனசில் கூட அடுத்த வாழை நாம் மனசால கூட அடுத்த வாழை நாம் ஹிம்சிக்க கூடாது. ஏன்னா எப்போ நாம் வந்து இந்த வயலன்ஸ் அப்படின்னு ஒரு விஷயத்தை கையில் எடுக்கிறோமோ அப்போ அந்த இடத்துல ஒரு இம்பேலன்ஸ் க்ரியேட் ஆகிறது. அது வந்து நம்மளை சுற்றி இருக்கிற என்வாயர்மெண்ட்டையே அது வந்து பாதிக்கிறது. சுற்றி இருக்கிறதுனா கூட இருக்கிற மனுஷா ஆஸ் வெல் அஸ் தி என்வாயர்மெண்ட். அப்போ என்வாயர்மெண்ட் டிஸ்டர்ப் ஆச்சு அப்படின்னு சொன்னால் அகெயின் இன்டர்ன் யார் டிஸ்டர்ப் ஆவா? நானே தான் மறுபடியும் டிஸ்டர்ப் ஆவேன். அப்போ அதனால தான் சொல்லுவாள், வேர்ல்டு அப்படிங்கிறது வந்து ஒரு கண்ணாடி மாதிரி. இட்ஸ் அ மிரர். நீங்கள் வந்து கண்ணாடி முன்னாடி போய் நின்று சிரிச்சேன்னா கண்ணாடி என்ன பண்ணும்? சிரிக்கும். உம்மனை மூஞ்சியை வச்சுட்டா கண்ணாடியும் வந்து உம்மனை மூஞ்சி வச்சுக்கோம்ல. இப்போ நீங்கள் என்ன வேர்ல்டுக்கு கொடுக்குறீங்களோ அதுதான் உங்களுக்கு திருப்பி கிடைக்கும். அதனால் நான் வயலன்ஸில் ஈடுபட்டேன் அப்படின்னு சொன்னால் ஆப்வியஸாக எனக்கு என்ன கிடைக்கும்? அதே வயலன்ஸ் தான் எனக்கும் கிடைக்கும். அது வந்து இம்மீடியட்டாக நடக்கலைனாலும் லேட்டர் ஸ்டேஜில் நான் வந்து அதுக்கு விக்டிமாக ஆக வேண்டிய நிலைமை ஏற்படும். அதனால் கிவ் அப் வயலன்ஸ். இதுதான் வந்து அஹிம்சா. சத்தியம் ரெண்டாவது. அப்படின்னா என்னது? அப்போ எதை அவாய்ட் பண்ணணும்? பொய்யை அவாய்டு பண்ணணும். பொய் சொல்கிறத விடுறதுக்கு பேர் சத்தியம். பொய் சொல்லாமல் இருக்கிறதுக்கு பேர் சத்தியம். அன்றுத வர்ஜனம். அகெயின் தாட் லெவல்லையும் ஆஸ் வெல் அஸ் வெர்பல் 2 லெவல்லையும் வந்து அதை நாம் விட்டுடணும். ஸோ சத்தியம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் வேல்யூ. பட் நமக்கு வந்து சின்ன சின்ன விஷயத்துக்கெலாம் நாம் வந்து எதாவது பொய் சொல்லி பழகிருப்போம்ல, அதெல்லாம் வந்து ஸ்லோவாக விடுறதுக்கு நாம் முயற்சி பண்ணணும். அப்புறம் அஸ்தேயம். அஸ்தேயம் அப்படின்னு சொன்னால் திருடாமல் இருக்கணும்னு அர்த்தம். நான் ஸ்டீலிங். ஸ்டேனா திருடன்னு அர்த்தம். அப்படின்னா நம்ம எங்கே திருட போகிறோம்? நம்மளுக்கு அந்த அளவுக்குலாம் வந்து லாய்க்கப்படுவோமா நம்ம திருடுறதுக்கு? அப்படின்னா இங்கே என்ன மீன் பண்ணுறார்? இப்போ யாராவது ஒருத்தரோட வீட்டை போய் உடச்சி திருடுறது தான் திருட்டு கிடையாது. யாருக்காவது உரிய ஒரு பொருளை அவளுக்கே கொடுக்காம நானே வச்சுடலான்னு நினைக்கிறதுக்கு பேர் கூட திருட்டு. இப்போ ஒருத்தருக்கு வந்து நீங்கள் ஒரு 2000 ரூபாய் கொடுக்கணும்னு வச்சுக்கோங்க. சரி பேசி ஈஸி 1800 ரூபாவா நான் சாமர்த்தியமாக முடிச்சிட்டேன், 200 ரூபாய் நான் வந்து சேவ் பண்ணிட்டேன் அப்படின்னா அதுக்கு பேர் திருட்டுன்னு பேர்.
யாருக்கு உரியதை கொடுக்கணுமோ அதை அந்த பர்சனுக்கு நாம் கொடுத்துடணும். நம்ம வந்து நம்மளுடைய இந்த சாமர்த்தியத்தெல்லாம் ஜென்ரலாக பார்த்தோம்னா இந்த ரோட்டில் இருக்கிற வெண்டார்ஸ் அவகிட்ட தான் காமிப்போம். ஏன்னா நம்ம பயங்கர இப்போ இந்த ஹோட்டல் பெரிய பெரிய ரெஸ்டாரண்ட்டுக்கு போனால் நம்ம பார்த்தாலாம் பழிக்காது, குறைச்சி கொஞ்சம் ப்ளீஸ் பார்த்து குறைச்சி கூடியான்னா பண்ண மாட்டான். ஒரு கொத்தமல்லி ஒரு தக்காளி அது ஒரு 2 ரூபா குறைச்சி வாங்கினா தான் நம்மளுக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கிறது இல்லை. அதுக்கு பேர் திருட்டு. நம்ம எக்ஸ்ட்ராவாக அவள் கொடுத்துட்டு வரணுமே ஒழிய அவகிட்ட பேரம் எல்லாம் பேசி அவளே பாவம் இல்லை இங்கேருந்தோ வாங்கிட்டு வந்து விற்கிறா, அதில் வந்து நம்மளுடைய சாமர்த்தியத்தை நாம் காமிக்கக்கூடாது. ஸோ அஸ்தேயம். அதுக்கப்புறம் பிரம்மச்சரியம். இந்த இடத்துல பிரம்மச்சரியம் அப்படின்னா அந்த ஆப்போசிட் ஜெண்டர் மேலே இருக்கிற அந்த இன்அப்ராப்ரியேட் ஆட்டிடியூடை ட்ராப் பண்ணுறதுக்கு பேர் பிரம்மச்சரியம். நெக்ஸ்ட் வந்து அபரிக்கிரக. பரிக்கிரக அப்படின்னு சொன்னால் அளவுக்கு அதிகமாக சேர்த்து வச்சுக்கிறதுன்னு அர்த்தம். அமாசிங் வெல்த்ன்னு சொல்லுவாள்ல, அதுக்கு பேர் பரிக்கிரக. அது வந்து நம்ம லெஜிட்டிமேட்டாக சம்பாதிச்சதாக இருக்கலாம், இல்லை யாரையாவது ஏமாற்றி நாம் வந்து சம்பாதிச்சதாக இருக்கலாம். எதா இருந்தாலும் சாஸ்திரம் சொல்கிறது ஒரு அளவுக்கு மேலே உன்கிட்ட வந்து எதுவுமே இது மாதிரி எக்ஸ்ட்ராவாக நீனு வச்சுக்கக்கூடாது. உன் தேவைக்கு மீறி நீ வந்து எக்ஸ்ட்ராவாக வச்சுக்கக்கூடாது. அப்போ தேவைக்கு மீறி எனக்கு சேர்ந்தெடுத்துனா நான் என்ன பண்ணுறது, டிஸ்ட்ரிபியூட் பண்ணு, சொசைட்டிக்கு அதை வந்து கான்ட்ரிபியூட் பண்ணு. ஏதாவது ஒரு ப்ரோக்ராம் ஒன்று நடத்தி எல்லாருக்கும் அது போய் சேர்ற மாதிரி நம்மக்கிட்ட இருக்கிற பணத்தையோ என்ன இருக்கோ அதை வந்து நாம் எல்லாருக்கும் வந்து பிரித்து கொடுக்கணும். இந்த ஷேரிங் வந்து எப்போ குறையிறதோ அப்போ தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா பணக்காரர்களுக்கும் ஏழைக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். எப்போ ஷேரிங் இருக்கோ அந்த டிஸ்டன்ஸ் வந்து கம்மியாக இருக்கும். அதனால் அபரிக்கிரக அப்படின்னா நான் பொசஷன், தேவைக்கு அதிகமாக நம்மக்கிட்ட வந்து வச்சுக்கக்கூடாது. இது வந்து 5 டோன்ட்ஸ். நெக்ஸ்ட் வந்து நியமா, டூஸ். 5 டூஸ். ஃபர்ஸ்ட் என்னது, சௌச்சம். சௌச்சம்னா கிளென்லினஸ். வீட்டை மட்டும் க்ளீனாக வச்சுருந்தா பார்த்தாது, மனசையும் நாம் க்ளீனாக வச்சுக்கணும். சில பேருக்கு வீட்டை க்ளீனாக வச்சுக்கிறதே தகராறாக இருக்கும். இப்போ மனசுக்கு எப்படி போவா ஃபஸ்ட்டு. அதனால தான் வெளியில் நாம் வந்து அந்த கிளென்லினஸை கடைப்பிடிக்கணும். அது மூலமாக உள்ளேயும் வந்து க்ளீனாக வச்சுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவோம் அட்லீஸ்ட். ஸோ கிளென்லினஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். கிளென்லினஸ் இஸ் காட்லினஸ் அப்படிலாம் படிச்சிருக்கோம்ல. அதுக்காக ஓவராக நான் வந்து தேய்ச்சி வச்சுப்பேன், யாருமே வீட்டுக்கு வந்துடக்கூடாது, வந்தால் டைல்லாம் தேஞ்சு போயிடும் அப்படியும் இருக்கக்கூடாது. அதுக்காக ரொம்ப பேடாகவும் நாம் வந்து மெயின்டைன் பண்ணக்கூடாது. எல்லாத்துலேயுமே நீங்கள் ஒரு மாடரேஷன் வந்து வச்சுட்டேல் அப்படின்னா நமக்கு வந்து எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக ஃபிட் ஆகிடும். ஸோ சௌச்சம். நெக்ஸ்ட் வந்து சந்தோஷா. ஸோ கண்டென்ட்மெண்ட். சந்தோஷம்னா கண்டென்ட்மெண்ட், மன நிறைவு. அதாவது நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அதில் நமக்கு ஏற்படுற ஒரு திருப்தி. அந்த கம்பேர்லாம் பண்ணாமல் அவன்கிட்ட அவ்வளோ இருக்கே என்கிட்ட இல்லையே அப்படின்ற கம்பேரிசன்லாம் இல்லாமல் என்ன இருக்கோ அதை வச்சு திருப்தி படுறதுக்கு பேர் சந்தோஷம். எல்லபசே நிஜ கர்மோபாத்தம் வித்தம் தேன வினோதய சித்தம். அப்போ நம்ம மைண்டு வந்து சத்து விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் நம்ம மைண்டை நாம் யூஸ் பண்ணணுமே ஒழிய எப்படி நிறையா விஷயங்களை சேர்த்துக்கிறது அப்படிங்கிறதுக்கு நம்மளுடைய மனசை வந்து யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ கம்பேர் பண்ணக்கூடாது. இதுக்கு பேர் சந்தோஷம். நெக்ஸ்ட் வந்து ஸ்வாத்தியாய. ஸ்வாத்தியாய பிரவச்சனேச்ச, ஸ்கிரிப்சுரல் ஸ்டடி அப்படின்னு அர்த்தம். சாஸ்திரம் படிக்கணும். எல்லாரும் மனுஷன் அப்படின்னு நம்மளை சொல்லிட்டோம்னா நாம் எல்லாரும் கட்டாயம் வந்து சாஸ்திரத்தை படித்தே ஆகணும். என்ன சொல்லியிருக்கு அதுபடி நம்மளுடைய வாழ்க்கையை நாம்
வாழணும். அதுதான் ஸ்வாத்தியாய. ஸோ டூஸ். அதுக்கப்புறம் தபஹா, ஆஸ்டெரிட்டி, ஒரு டிசிப்ளின்டு லைஃப். இப்போ ஒரு சிம்பிள் லைஃப்பை அமைச்சிக்கிறதுக்கு நாம் முயற்சி பண்ணணும். அதாவது படோடாபம்லாம் இல்லாமல் சிம்பிளாக ஒரு லைஃப்பை வந்து அமைச்சிக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். ஸோ மாடரேட் லிவிங் பார்த்தோம்ல, யுக்தாஹார விஹாரஸ்ய, அந்த மாதிரியான ஒரு டிசிப்ளின்டு லைஃப் வந்து தபஹா. அதுக்கப்புறம் ஈஸ்வர பிரணிதானம், 5வது. 5 வந்துடுதா? சௌச்சம், சந்தோஷம், ஸ்வாத்தியாய, தபஹா, ஈஸ்வர பிரணிதானம். பகவான் கிட்ட சரெண்டர் ஆகிறதுக்கு பேர் ஈஸ்வர பிரணிதானம். சரெண்டர் ஆகிறதுனா என்ன அர்த்தம்? பகவான் கிட்ட சரெண்டர் ஆகிறது அப்படின்னா லா ஆஃப் கர்மா கிட்ட நாம் சரெண்டர் ஆகிறதுன்னு அர்த்தம். ஏன்னா பகவான் தான் அந்த லா ஆஃப் கர்மா. தர்மா யார் அப்படின்னா பகவான் தான் அந்த தர்மம் இல்லையா? அப்போ இந்த யூனிவர்ஸுடைய ஆர்டரே யார் அப்படின்னா பகவான் தான். மாரல் ஆர்டர், ஃபிசிக்கல் ஆர்டர் எல்லாமே வந்து பகவான். அதனால நாம் என்னெல்லாம் நம்மளுடைய லைஃப்பில் என்னெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் கோத்ரூ பண்ணுறோமோ அது எல்லாம் என்னது அப்படின்னா எனக்கு கிடைக்க வேண்டிய எக்ஸ்பீரியன்சஸ் தான். எல்லாமே நான் டிசர்வ் பண்ணுறது தான் பகவான் எனக்கு கொடுப்பார். அப்போ நாம் வந்து சில நேரங்களில் வந்து ரொம்ப சந்தோஷமான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். நிறைய வந்து நமக்கு எப்படி இருக்கும், ட்ராமேட்டிக்காக இருக்கும். நிறைய எக்ஸ்பீரியன்ஸஸ் வந்து ரொம்ப பெயின்ஃபுல்லான சுச்சுவேஷன் எல்லாம் நாம் வந்து கோத்ரூ பண்ண வேண்டியதாக இருக்கும். இது எல்லாமே என்னது அப்படின்னா நாம் என்ன அனுபவிக்கணும்னு நம்மளுடைய அந்த கர்மாப்படி நமக்கு என்ன கிடைக்கணுமோ அதுதான் நமக்கு கிடைக்கிறது. அதனால வந்து இதை வந்து சேலஞ்சு பண்ணுற மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம வந்து எதுவும் பண்ணக்கூடாது. அப்போ என்ன பண்ணணும்? அக்செப்ட் பண்ணணும். எனக்கு ஏன் இது வருது அப்படின்னு கேள்வி கேட்கக்கூடாது. என்ன கேள்வி கேட்கணும் அதுக்கு பதிலாக? எனக்கு ஏன் இது வரக்கூடாது, வை மீ அப்படின்னு கேள்வி கேட்கக்கூடாது. ஏன் நல்ல ஜாலியாக இருந்தபோது வை மீ அப்படின்னு நாம் ஒரு நாள் கூட கேட்டதே இல்லையே. கஷ்டம் வரும்போது மட்டும் வை மீ அப்படின்னு எப்படி கேட்கலாம் இல்லையா? அதனால நான் எதுவுமே தப்பே பண்ணலையே, எனக்கு போய் பகவான் இப்படி ஒரு கஷ்டத்தை கொடுத்துட்டானே அப்படின்னு கேட்கறதுக்கு பதிலாக எப்படி இருக்கணும்? பகவானே நீ எனக்கு என்ன கொடுத்தாலும் அதை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். இப்போ பகவானுடைய வில் இருக்குல்ல, அதை வந்து நான் ஏற்றுக்கிறேன். அப்போ பகவானுடைய வில்லை வந்து அக்செப்ட் பண்ணுறது தான் நாம் லா ஆஃப் கர்மாவை அக்செப்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்கிறோம். அப்போ அக்செப்ட் பண்ணுறது அப்படின்னு சொன்னால் வேறு வழியே இல்லாமல் விதியத்து ஒத்துக்கிற விஷயமா இது? இந்த விஷயத்தில் எனக்கு நோ சாய்ஸ், அதனால நான் வந்து இந்த என்டியூரன்ஸ்லாம் சொல்கிறோமே, அதனால நான் வந்து அதை வந்து ஏற்றுக்கிறேன், அதுக்கு பேர் அக்செப்டன்ஸ் கிடையாது. தென் வாட் இஸ் அக்செப்டன்ஸ்? அந்த கஷ்டமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு நடக்கிறது. அப்போ நான் வந்து என்னோட அறிவுபூர்வமாக அந்த விஷயத்தை நான் எடுத்துக்கிறேன். ஏன்னா நான் எப்போ என்ன யாருக்கு என்ன பண்ணினேன்னு எனக்கு தெரியாது. அதனால இப்போது பகவான் எனக்கு இந்த அனுபவத்தை கொடுக்குறார். இப்போ அந்த அனுபவம் இருக்குல்ல, அது வந்து நம்மளுடைய மைண்டில் ஒரு வடுவெல்லாம் ஏற்படுத்தக்கூடாது. ஒரு நெகட்டிவ் இமோஷனை அந்த எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு ஏற்படுத்தக்கூடாது. அப்படி நெகட்டிவ் இமோஷன் ஏற்படுத்தாமல் இருந்ததுன்னா நீங்கள் ப்ராப்பராக அந்த விஷயத்தை அக்செப்ட் பண்ணிட்டு இருக்கேன்னு அர்த்தம். நெகட்டிவ் இமோஷன் ஜென்ரேட் ஆச்சு அப்படின்னா பல்ல கடிச்சுண்டு வேறு வழியே இல்லை, விதியத்து நான் வந்து அந்த விஷயத்தை அக்செப்ட் பண்ணிக்கிறேன்னு அர்த்தம். அப்போது இதுதான் டிஃப்ரென்ஸு. ரியல் அக்செப்டன்ஸுக்கும் லிப் சர்வீஸ் அக்செப்டன்ஸுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, ரியல்லாகவே அப்போ எப்படி அக்செப்டன்ஸே எதனால் வருது? அறிவுனால தானே ஒரு விஷயத்தை நம்மளால் வந்து மனப்பூர்வமாக நான் வந்து ஒத்துக்கிறேன் அப்படின்னா, எப்படி அந்த மனப்பூர்வம் எப்படி ஏற்படுறது? நம்மளுக்கு புத்தியில் இந்த அறிவானது இருந்தது அப்படின்னு சொன்னால் மனசு அதை ஈஸியாக அக்செப்ட் பண்ணிக்கும். இப்போ எல்லாமே லா ஆஃப் கர்மா படி தான்
நடக்கிறது அப்படின்னு புத்திக்கு ஃபுல் கன்விக்ஷன் இருந்தது அப்படின்னா மனசு வந்து ஒரு அந்த விஷயத்தை வந்து வெறுக்கிறதோ இல்லை சம்டைம்ஸ் என்ன ஆகிடும், காம்ப்ளெக்ஸ் எல்லாம் வந்துடும், இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் ஏற்படுறது, துவேஷம், ஜெலசி, இதெல்லாம் நடக்கும்ல. இது எல்லாம் நடக்காமல் இருந்ததுன்னா நீங்கள் ப்ராப்பராக அதை அக்செப்ட் பண்ணிட்டு இருக்கேள் அப்படின்னு அர்த்தம். ஸோ மைண்டில் நெகட்டிவ் இமோஷன்ஸ் ஜெனரேட் ஆகாமல் இருக்கிறதுக்கு பேர் அக்செப்டன்ஸ். அப்போ நான் கம்ப்ளைண்ட்டே பண்ண மாட்டேன், எனக்கு எந்த விதமான கம்ப்ளைண்ட்டும் இருக்காது. ஏன்னா எனக்கு என்ன தெரியும், எனக்கு என்ன கிடைக்கணுமோ அது பகவான் கரெக்டாக கொடுத்துருக்கார். ஆனால் இப்போ என்னால் என்ன பண்ண முடியும், சப்போஸ் எனக்கு அது நிஜமாகவே தாங்கிக்க முடியல அப்படின்னா பகவான் அதுக்கு ஒரு வழி வச்சுருக்காரே, தாங்கிக்கிறதுக்கான சக்தியே நீ எனக்கு கொடுன்னு கேட்டால் ரெடியாக இருக்கார் பகவான். நமக்கு அந்த ஸ்ட்ரென்த்தை கொடுக்கறதுக்கு பகவானும் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கார். அதனால் அந்த தைரியத்தை பகவான் நமக்கு கொடுப்பார். ஸோ இதுக்கு பேர் பிரணிதானம் அப்படின்னு பேர். ஸோ பிரணிதானம்னு பிரபத்தின்னு சொல்கிறோம்ல, சரணாகதி. ஸோ சௌச்ச சந்தோஷ தபஸ்வாத்தியாய ஈஸ்வர பிரணிதான. ஸோ பியூரிட்டி, கண்டென்ட்மெண்ட், ஆஸ்டெரிட்டி, ஸ்கிரிப்சுரல் ஸ்டடி அண்ட் சரண்டர் டு காட். இப்போ இந்த கடைசி 3, இந்த 3ம் சேர்ந்தது தான், அதாவது தபஸ், ஸ்வாத்தியாய, ஈஸ்வர பிரணிதானம். இந்த 3த்தையும் சேர்த்து நாம் என்னன்னு சொல்லலாம், நமக்கு ஆல்ரெடி அது தெரியும், கர்மயோகம் அப்படின்னு சொல்லலாம். வெரி குட். தபஸ்வாத்தியாய ஈஸ்வர பிரணிதானி, இந்த 3த்தை தான் நம்ம பகவத்கீதாவில் கர்மயோகம் அப்படின்னு பார்த்தோம். ஸோ இந்த 10ல் 5 டூஸ் 5 டோன்ட்ஸ், இதை வந்து நாம் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணினோம் அப்படின்னு சொன்னால் நாம் வந்து ஒரு எத்திக்கல் பர்சனாக ஆகலாம், மாரல் பர்சனாக நாம் வந்து ஆகலாம், கல்ச்சர்டு பர்சனாக ஆகலாம். ஸோ யமா அண்ட் நியமா வந்து பகிரங்க சாதனாக்கு கீழே வருது. இப்போ வந்து ஒரு அன்கல்ச்சர்டு பர்சன்னால் மெடிடேஷனே பண்ண முடியாது. இப்போ மெடிடேஷன் பண்ணணுன்னா அதுக்கு என்ன குவாலிஃபிகேஷன், கல்ச்சர்டு பர்சனாக நாம் இருக்கணும். இப்போ அஷ்டாங்க யோகாவில் ஃபஸ்ட்டு 2 ஸ்டெப்ஸ் பார்த்துட்டோம் நம்ம, யமா அண்ட் நியமா. 3வது வந்து ஆசனா. ஆசனானா நமக்கு தெரிஞ்சது தான், யோகாசனா சொல்கிறோம்ல, அதுதான். நீங்கள்லாம் எல்லாம் யோகா கிளாஸ்லாம் போயிருந்தீங்கன்னா நிறைய ஆசனாஸ்லாம் கற்றுட்டுருப்பேன்ல, அதெல்லாம் தான் இந்த ஆசனாவுக்கு கீழே வரும். போஸ்டர். இப்போ வந்து மெடிடேஷன் அப்படின்னா நமக்கு என்ன போஸ்டர் வந்து தேவைப்படுறது மெடிடேஷனுக்கு? உட்காந்துக்கணும், ஒரு 15-20 மினிட்ஸ் ஆடாமல் அசையாமல் காலெல்லாம் வலிக்காமல் நம்மளால் வந்து அந்த ஆசனா ஸ்திதி அது வந்து நமக்கு தேவைப்படுறது. அது ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். ஒரு 20 நிமிஷம் உங்களால் வந்து அந்த பாஸ்டரை மெயின்டைன் பண்ண முடிஞ்சிருதுன்னு சொன்னால் அதுக்கு பேர் ஆசனா சித்தி. யூ ஒன், நீங்கள் ஜெயிச்சுட்டேன்னு அர்த்தம். அது ஒரு 5 நிமிஷம் தான் முடியுது, அப்புறம் இப்படின்னா இன்னும் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணணும், அவ்வளோதான். இது 3வது. 4வது வந்து பிராணாயாம. இப்போ இந்த ஆசனா அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, நிறைய அந்த யோகாசனாஸ்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து பண்ணினோன்னா எது ஃபிட் ஆகும்? அன்னமய கோஷா நல்லா ஃபிட்டாக நீங்கள் வந்து வச்சுக்கலாம். பிராணாயாமா பண்ணினா பிராணமய கோஷாவை நீங்கள் ஃபிட்டாக வச்சுக்கலாம். ஸோ பிராணாயாமா பிராணமய கோஷாவை வந்து டீல் பண்ணுறது, பிராணனை ரெகுலேட் பண்ணுறது. ஜால பக்ஷிவ துரோத சாதனம் அப்படின்னு ரமண மகரிஷி வந்து பிராணாயாமாவை சொல்கிறார். ஜால பக்ஷிவ அப்படின்னா ஒரு கூண்டுக்குள்ள அடைஞ்சிருக்கிற ஒரு பறவை எப்படி இருக்கும்? கூண்டுக்குள்ள அடைஞ்சிருக்கிற பறவை, அதனால வந்து வெளியில் இப்போ போக முடியாது. அது மாதிரி பிராணாயாமா என்ன பண்ணுறதா அப்படின்னா நம்மளுடைய மனசை இந்த உடம்புங்கிற கூண்டுக்குள்ளே அடைச்சி வைக்கிறதாம். ஸோ இந்த மெடிடேஷன் சமயத்தில் மனசு வந்து வெளியில் எங்கேயும் போய் சுத்தாமல் இந்த உடம்புலையே இந்த மனசு வந்து அந்த கூண்டுக்குள்ளே அடைப்பட்ட மாதிரி அந்த மனசை வந்து இங்கே நிலச்சி இருக்க வைக்கிறதுக்கு
பிராணாயாமம் வந்து ஹெல்ப் பண்ணுறது. நீங்கள் பார்த்தீங்கன்னா அன்னமயாக்கும் மனோமயாக்கும் நடுவில் இருக்கிறது பிராணமயம். அதனால் ரெண்டையும் நீங்கள் வந்து ஃபிட்டாக வச்சுக்கணும் அப்படின்னா அன்னமயா மனோமயா வந்து ஃபிட்டாக வச்சுக்கணும். பிராணாயாமம் ப்ராக்டிஸ் பண்ணினேன்னா ரெண்டுமே வந்து நம்மளுக்கு அந்த ஆசனா இதுவும் கிடைக்கும், சித்தியும் கிடைக்கும், மனசையும் நம்மளால் வந்து ரெகுலேட் பண்ண முடியும். ஸோ 4th வந்து பிராணாயாமாவா. இப்போ 5வது வந்து பிரத்யாகார. பிரத்யாகார அப்படின்னா ஒன்றும் இல்லை, நம்மளுடைய சென்ஸ் ஆர்கன்ஸை நாம் ரெகுலேட் பண்ணுறதுக்கு பேர் பிரத்யாகார. ஸோ வெளி விஷயங்கள்லேருந்து நம்மளுடைய இந்திரியங்களை இப்போ நாம் வந்து வித்ட்ரா பண்ணணும். ஸோ நம்ம பார்த்தோம் கண்ணை வந்து எப்படி வந்து கொஞ்சம் ஹாஃப் க்ளோஸ்ட் ஆர் ஹாஃப் ஓப்பன்ட்டு வச்சுக்கலாம், இல்லை நம்ம கண்ணை வந்து மூக்கு நுனியை பார்க்குற மாதிரி வச்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரி எந்த ஆர்கனும் நம்மளோட மெடிடேஷன் சமயத்தில் சென்ஸ் ஆர்கனும் டிஸ்டர்ப் பண்ணாத மாதிரி நாம் வந்து மெயின்டைன் பண்ணணும். ஸோ இந்திரிய நிகிரகம் அப்படின்னு சொல்கிறோம்ல, அதுக்கு என்ன பேர், நாம் என்ன படிச்சிருக்கோம், அதை தமஹா. கரெக்டா? இந்திரிய நிகிரகம்னா தமஹா. அதை தான் பதஞ்சலி வந்து பிரத்யாகார அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஆசனா, பிராணாயாமா, பிரத்யாகாரா, இந்த 3ம் வந்து அந்தரங்க சாதனாக்கு கீழே வரும். யமா நியமா வந்து பகிரங்க சாதனான்னு பார்த்தோமா, அதுக்கப்புறம் வர 3 ஆசனா, பிராணாயாமா, பிரத்யாகாரா, இந்த 3ம் வந்து அந்தரங்க சாதனானி. இப்போ யமா அண்ட் நியமா த்ரூ அவுட் அவர் லைஃப் நாம் வந்து ஃபாலோ பண்ண வேண்டியது. ஆசனா, பிராணாயாமா, பிரத்யாகாரா எப்போ பண்ணணும்? ஸ்பெசிஃபிக் டிசிப்ளின். அதனால ஜஸ்ட் மெடிடேஷனுக்கு முன்னாடி ப்ராக்டிஸ் பண்ண. இப்போ நான் வந்து பிராணாயாமம் பண்ணுறேன், நான் வந்து என்னுடைய ப்ரீதிங் எப்படி இருக்குது அப்படின்னு நான் மானிட்டர் பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் இப்போ பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா கிளாஸு கட் ஆகிடும். அதனால் இப்போ அதை பண்ணக்கூடாது. எப்போ மெடிடேட் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அதுக்கு ஜஸ்ட்டு முன்னாடி பண்ணினால் போதும். ஸோ 5 ஸ்டெப்ஸ் ஓவரா. கடைசி 3 ஸ்டெப். இப்போ நம்ம என்ன பார்த்துட்டுருக்கோம்? அஷ்டாங்க யோகா பார்த்துட்டுருக்கோம். அதில் 5 ஸ்டெப் வந்து பார்த்துட்டோம். லாஸ்ட் 3 வந்து தாரணா, தியானா, சமாதி. இப்போ இந்த 3ம் சேர்ந்தது என்னவா இருக்கும்? தாரணா, தியானா, சமாதி. இந்த 3ம் சேர்ந்தது நம்மளோட டாபிக்கோட ரிலேட் பண்ணி பாருங்கோ. தியான ஸ்வரூபம். ஸோ யமா நியமா பகிரங்க சாதனா, அப்புறம் ஆசனா, பிராணாயாமா, பிரத்யாகாரா வந்து அந்தரங்க சாதனா, தாரணா, தியானா, சமாதி வந்து தியான ஸ்வரூபம். இந்த 3ம் சேர்ந்தது தியான ஸ்வரூபம். இந்த 3த்துக்கும் பதஞ்சலி என்ன பேர் கொடுக்குறார் அப்படின்னா ஆத்ம சம்யம அப்படின்னு பேர் கொடுக்குறார். இப்போ இந்த சாப்டரோட பேர் என்னது? ஆத்ம சம்யம யோக. தியானத்தை பற்றி இந்த சாப்டர் டீல் பண்ணுறதுனால தியான ஸ்வரூபம் வந்து தாரணா, தியானா, சமாதி. இப்போ நாம் பார்க்க போகிறது இந்த தியான ஸ்வரூபம் பற்றி. ஏன்னா பாக்கி 2ம் ஆல்ரெடி நாம் பார்த்துட்டோம். ஸோ வாட் இஸ் தாரணா? இப்போ வந்து நம்மளுடைய ஸ்பெசிஃபிக் டிசிப்ளின்ஸ் எல்லாம் நாம் ஃபாலோ பண்ணி இப்போ நம்ம வந்து ஒரு பொசிஷனில், சீட்டிங் பொசிஷனில் உட்காந்துட்டுருப்போம். நம்மளுடைய இந்திரியங்களெல்லாம் இப்போது அந்தந்த வெளி விஷயங்கள்லேருந்து வித்ராவும் பண்ணியாச்சு. இப்போ மைண்டு வந்து இப்போது அவைலபிளாக இருக்குது. எந்த விதமான ப்ரீ ஆக்குபேஷனும் இல்லாமல் இப்போ மைண்டு வந்து ஃப்ரீயாக இருக்குது தியானம் பண்ணுறதுக்கு அப்படின்ன உடனே இப்போ நம்ம என்ன பண்ணணும்? தியானத்தை ஸ்டார்ட் பண்ணணும். இப்போ தியானம் அப்படின்னு சொன்னால் ஏதோ ஒரு ஆப்ஜெக்டை இப்போ நான் ஃபோக்கஸ் பண்ணி ஆகணும் என்னோட மைண்டில், இல்லையா? இப்போ அந்த ஃபோக்கஸிங் இருக்குல்ல, அதுக்கு பேர் தாரணா அப்படின்னு பேர். ஃபோக்கஸிங், ஹோல்டிங், ஃபிக்ஸிங், அதுக்கு பேர் தாரணா. எந்த விஷயத்தை பற்றி நான் தியானம் பண்ண போகிறேனோ அந்த விஷயத்தில் என்னோட மைண்டை ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு பேர்
தாரணா அப்படின்னு பேர். இப்போ வந்து எப்படி புரிஞ்சுக்கலாம் இதை அப்படின்னா, ஃபோட்டோ எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ கேமராவை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து இப்போ ஒரு ஃபோட்டோ எடுக்கிறேன் அப்படின்னு சொன்னால் ஃபஸ்ட் என்ன பண்ண ட்ரை பண்ணுவேன்? ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு நாம் ட்ரை பண்ணுவோம் இல்லையா? இஷ்டத்துக்கு ஃபோட்டோ எடுக்க மாட்டோம். இப்போ ஏதோ ஒன்றுக்கு எனக்கு வந்து ஒரு மலையை ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்னு சொன்னால் நான் என்ன பண்ணுவேன்? அந்த மலையை வந்து ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுவேன். இப்போ நீங்கள் வந்து உங்களுடைய ஃபோனில் வந்து நீங்கள் ஒரு செல்ஃபியோ இல்லைன்னா ஏதோ ஒரு ஃபோட்டோவோ எடுத்துட்டா அதை என்ன பண்ணுறது? சர்க்கிள் போட்டு காமிக்கிறதா? இவாள்லாம் தான் இந்த மூஞ்சிலாம் உனக்கு கண்டிப்பாக வேணுமான்னு சொல்லு, இல்லை இந்த எந்த மூஞ்சி வேண்டான்னு சொல்லு, அப்படிலாம் நம்மளுக்கு வந்து சர்க்கிள் போட்டு காமிக்கிறதுல அந்த சர்க்கிளிங் இருக்குல்ல, எப்படி அது பண்ணுறது? அந்த என்ன பண்ணுறது? மூஞ்சி மாதிரி இருக்கிறதெல்லாம் கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ணி நமக்கு காமிக்கிறது இல்லை. அந்த ஃபோக்கஸிங் விஷயத்துக்கு பேர் தாரணா அப்படின்னு பேர். நான் எதை வந்து படம் பிடிக்க போகிறேனோ அதை ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு பேர் தாரணா. அப்போது நான் எந்த விஷயத்தை ஃபோக்கஸ் பண்ண போகிறேன் அப்படிங்கிறது ஒரு மெடிடேட்டருக்கும் டெஃபினட்டாக டிஃபர் ஆகும் இல்லையா? நான் எந்த லெவல் ஆஃப் மெடிடேட்டர் அப்படிங்கிறத பொறுத்து அந்த ஆப்ஜெக்டும் வந்து டெஃபினட்டாக மாறும். சில பேர் என்ன பண்ணுவா? இஷ்ட தேவதாவை வந்து தன்னோட தியானத்தினுடைய பொருளாக வச்சுட்டுருப்பா. இப்போ வந்து இங்கே கிருஷ்ணர் ஆக்சுவலாக எந்த தியானத்தை பற்றி பேசுகிறார் அப்படின்னா ஆத்ம தியானத்தை பற்றி பேசுகிறார். அப்போ எந்த இஷ்ட தேவதாவையும் நாம் வந்து தியானத்தினுடைய ஆப்ஜெக்டாக வச்சுக்க முடியாது. அப்போ யார் தியானத்துடைய ஆப்ஜெக்டாக இருப்பா? நானே தான் இந்த தியானத்தினுடைய ஆப்ஜெக்டாக இருக்கு. ஸோ இட் டிஃபர்ஸ் மெடிடேட்டர் டு மெடிடேட்டர். அந்த ஆப்ஜெக்ட் ஆஃப் மெடிடேஷன் வந்து டிஃபர் ஆகும். நம்ம வந்து லலிதா சஹஸ்ரநாமத்துலலாம் கூட வந்து இந்த தியானம் பற்றி நிறைய வர்சஸ்லாம் வரும் இல்லையா? மூலாதாரா புஜரூபா பஞ்சவக்ராஸ்தி சம்ஸ்திதா ஆக்ஞா சக்ராப்ஜ நிலையா சுக்லவர்ணா ஷடானனா. அப்போது அந்த தேவி ஸ்வரூபத்தை என்ன பண்ணுறா அப்படின்னா ஒரு சக்கரத்துலேயும் வச்சு ஒரு ரூபமாக அந்த தேவியை வந்து மெடிடேட் பண்ணணும் அப்படின்னு இந்த ஸ்லோகங்கள்லாம் வந்து சொல்கிறேன். அப்போ என்ன பண்ணுறோம்? தேவி ஸ்வரூபத்தை ஒரு பர்டிகுலர் சக்கரத்தில் ஃபோக்கஸ் பண்ணுறது, ஃபோக்கஸ் பண்ணி அதுக்கப்புறம் தியானம் பண்ணணும். அந்த ஃபோக்கஸிங் விஷயத்துக்கு பேர் தாரணா அப்படின்னு பேர். இப்போ நீங்கள் வந்து இந்த மாதிரி இஷ்ட தேவதா எடுத்துக்கலாம், இல்லை ஏதாவது ஒரு ஃபோட்டோவில் இஷ்ட தேவதாவை எடுத்துக்கலாம், இல்லைனா ஏதாவது ஒரு விக்கிரகத்தை நாம் வந்து எடுத்துக்கலாம், இல்லைனா ஏதாவது ஒரு ஜோதி இருக்குல்ல, ஃப்ளேம், அதை எடுத்துக்கலாம், இல்லை சூரியனுடைய ரேஸ் இருக்குல்ல, அதை நம்மளுடைய மெடிடேஷனுக்கு ஒரு பொருளாக நாம் எடுத்துக்கலாம். எதை வேணும்னாலும் எடுத்துக்கலாம். ஆனால் அந்த விஷயம் டெஃபினட்டாக இட் ஷுட் பி ரிலேட்டட் டு பகவான். டெஃபினட்டாக அது காடோட சம்பந்தப்பட்ட ஒரு விஷயமாக இருக்கணும். அப்போ தான் அதை நம்மளால் தியானம் உபாசனா அப்படின்னு சொல்ல முடியும். இப்போ பகவான் சம்பந்தப்பட்ட விஷயம் இல்லாமல் நீங்கள் வந்து எதையாவது ஃபோக்கஸ் பண்ணினேள் அப்படின்னு சொன்னால் அதுக்கு பேர் கான்சன்ட்ரேஷன். சாதாரணமாக சொல்லுவோம்ல, கான்சன்ட்ரேட் பண்ணு, அதுதான் அது. பகவான் இல்லாமல் ஏதோ ஒரு சாதாரண ஒரு விஷயத்தை நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு பேர் கான்சன்ட்ரேஷன் அர்த்தம். தியானம் அப்படின்னு சொன்னால் தியானத்துக்கே ஒரு டெஃபினிஷன் இருக்குது. சகுண பிரம்ம விஷய மானச வியாபாரம், இதுதான் தியானத்தினுடைய டெஃபினிஷன். சகுண பிரம்ம விஷய மானச வியாபாரா. சகுண பிரம்ம அப்படின்னு சொன்னால் ஈஸ்வரான்னு அர்த்தம், ஃபீச்சர்ஸோடு இருக்கிற ஈஸ்வரா. அப்போ பகவானோட சம்பந்தப்பட்ட ஒரு மென்டல் ஆக்டிவிட்டியை தான் நாம் வந்து தியானம்னு சொல்ல முடியும். எந்த மென்டல் ஆக்டிவிட்டியை வேணாலும் நம்மளால் மெடிடேஷன்னு சொல்லவே முடியாது. ஏன்? இப்போ நீங்கள் கவலைப்படுறேன்னு வச்சுக்கோங்க, கவலை மென்டல் ஆக்டிவிட்டியா இல்லையா? கவலைப்படுறத நம்மளால் தியானம்னு சொல்ல முடியுமா? அப்போது தியானம் அப்படின்னு சொன்னால் அந்த தாட்டில் யார் இருக்கணும்? பகவான் இருக்கணும். தாட்டில் பகவான் வந்துட்டாருன்னா நம்மளால் கவலையே பட முடியாது.
நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே. ஸோ எந்த ஒரு மென்டல் ஆக்டிவிட்டி பகவான் சம்மந்தப்பட்டதாக இருக்கோ அதை தான் நாம் தியானம்னு சொல்கிறோம். ஸோ இதிலேருந்து என்ன கிளியர் ஆகிறது அப்படின்னு சொன்னால், தாட்டே இல்லாமல் இருக்கிறது நம்மளுடைய எய்ம் கிடையாது. வேதாந்தம் வந்து தாட்லெஸ் ஸ்டேட்டை எப்பயுமே வந்து என்டர்டெயின் பண்ணவே பண்ணாது. ஏன்னா இந்த பதஞ்சலி இருக்கார்ல, அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, சித்த விருத்தி நிரோதஹா அப்படின்னு சொல்கிறார். எந்த தாட்ஸுமே நம்மளோட மைண்டில் இல்லாமல் இருக்கணும். அதனால தான் நம்ம யோக தரிசனத்தை நாம் அக்செப்ட் பண்ணலை. தாட்ஸ் இருக்கணும், ஆனால் அந்த தாட்ஸ் எதை பற்றினதாக இருக்கணும்? பகவான் பற்றினதாக இருக்கணும். தாட்டே நம்ம வந்து ரிமூவ் பண்ணிட்டோம்னு சொன்னால் மென்டல் ஆக்டிவிட்டியே வந்து இருக்காது. தியானம்னு சொன்னாலே மென்டல் ஆக்டிவிட்டி அவசியம், ஆனால் அது பகவான் சம்மந்தப்பட்டதாக இருக்கணும். ஸோ இப்போ ஃபோக்கஸ் பண்ணிட்டோம். ஃபோக்கஸின் பேர் தாரணா. நெக்ஸ்ட் என்னது? தியானா. ஃபோக்கஸ் பண்ணிட்டோமா? ஃபோக்கஸ் பண்ணினதுலேயே கொஞ்ச நேரம் நாம் ஸ்டடியாக நிலச்சி இருந்தோம் அப்படின்னா அதுக்கு பேர் தியானம். எங்கெங்கெல்லாமோ அலைப்பாயிறத என்ன பண்ணுறோம்? ஃபஸ்ட்டு இதை பற்றி தான்ப்பா நான் தியானம் பண்ண போகிறேன் அப்படின்னு ஃபஸ்ட்டு ஃபோக்கஸ் பண்ணணும். அதுக்கு பேர் தாரணான்னு பேர். ஃபோக்கஸ் பண்ணினதுக்கப்புறம் சர்க்கிளை பிடிச்சிட்டோமா, இதைத்தான் நான் பிடிக்க போகிறேன், அந்த சர்க்கிள் நம்ம கண்ணுக்கு இப்போ தெரிஞ்சிடுதுன்னா, இப்போ என்ன பண்ணுவோம்? ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா கையெல்லாம் ஆட்டாமல் ஷேக்லாம் பண்ணாமல் அந்த சர்க்கிளை வந்து கேப்சர் பண்ணணும் ட்ரை பண்ணுவோம்ல, அந்த மாதிரி எந்த விதமான டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் ஃபோக்கஸ் பண்ணின விஷயத்தையும் இன்னும் கொஞ்சம் நேரம் நம்மளால் வந்து நீட்டிக்க முடிஞ்சுதுன்னு சொன்னால் அதுக்கு பேர் தான் தியானம். இன்ஃபேக்ட் உங்களுடைய தாட் வந்து இப்போது வேறு எங்கேயோ போகிறதுன்னு வச்சுக்கோங்க. ஃபோக்கஸ் பண்ணிட்டேன், ஃபோக்கஸ் பண்ணினதுக்கு அப்புறமும் எனக்கு வேறு ஏதோ ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வருது அப்படின்னா மறுபடியும் அந்த மனசை வேறு ஏதோ விஷயத்துலேருந்து எடுத்துன்னு வந்து திருப்பியும் ஃபோக்கஸ் பண்ணுற விஷயத்தில் வைக்கிறோம்ல, அதுக்கு பேர் தியானம். நாம் என்ன நினச்சிருக்கோம்? அப்படியே கண்ணை மூடிண்டா அப்படியே தியானம்லாம் வருமானா வராது. என்ன ஆகும்? தாட்ஸ் ஓடிண்டே இருக்கும் நம்மளோட மனசில். அப்போது நம்ம வந்து என்ன பண்ணணும்? அந்த தாட்டை பகவான் ரிலேட்டட் தாட்டாக மாற்றுறதுக்கு நம்ம எஃபர்ட் போடுறோம் இல்லையா, அந்த எஃபர்ட்டுக்கு பேர் தான் தியானம். தியானம்னா புதுசாக என்னமோ நமக்கெல்லாம் கைக்கு வரவே வராத விஷயம்னு நினச்சிக்கவே வேண்டாம். சாதாரணமாக பண்ணுறதுக்கு பேர் தான் தியானம். திருப்பியும் இப்போ வந்து நம்ம அப்படி யோசிக்கக்கூடாதுன்னு, நம்ம இப்போ தியானம் பண்ணிட்டு இருக்கோம்ல அப்படின்னு ஒரு தாட் வந்தது, தட் இஸ் தியானம். திருப்பியும் அதை கொண்டு வந்து அங்கே ஃபிக்ஸ் பண்ணணும். அப்படி பண்ணினேன்னா அதுக்கு பேரே தியானம். இப்போ அந்த ரீட்டெயின் பண்ணுற எஃபர்ட் போடுறோம்ல, அதுக்கு பேர் தியானம். ஏன்னா அதில் நம்மளோட வில் இன்வால்வ் ஆகிருக்கா இல்லையா? என்னுடைய சொல்கிற பேச்சை தானே இப்போ என்னோட மனசு கேட்கறது இல்லை, அதனால அதை தியானம். எஃபர்ட் வந்து இன்வால்வ் ஆகி இருக்கு. ஃபெயிலியர்லாம் வருமானா நிறைய வரும், ஆனால் சக்ஸஸ் ஆக்கிறதுக்கு முயற்சி பண்ணிகிட்டே இருக்கோம் இல்லையா, அந்த ப்ராசஸுக்கு பேர் தியானம். நெக்ஸ்ட் வந்து சமாதி. இப்போ அந்த ஃபோக்கஸ் பண்ணியாச்சு, ஃபிக்ஸும் பண்ணிட்டேன். அந்த ஃபிக்ஸ் பண்ணின விஷயத்துலையே என்னால் இன்னும் கொஞ்சம் நேரம் நீடித்து இருக்க முடியறது. எந்த விதமான டிஸ்டர்பன்ஸுமே இப்போ இல்லை. எதில் வந்து ஃபோக்கஸ் பண்ணணும்னு நினச்சேனோ அதுலேயே என்னால் கண்டினியூவஸாக அந்த ஃபோக்கஸிங்கை என்னால் பண்ண முடியறதுன்னு சொன்னால் அதுக்கு பேர் சமாதி. தியானத்தில் என்னாகும்? டிஸ்டர்ப் ஆகும். திருப்பி நான் எடுத்துன்னு வந்து வைக்கணும். ஆனால் அதுக்கும் அடுத்த ஸ்டேஜ், நான் எல்லா இடத்தையும் ட்ரை எல்லாம் பண்ணி இப்போ பத்திரமா கொண்டு வந்து என் மனசை அந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னால் அதுலேயே என்னால் ஒரு 5 நிமிஷம் இருக்க முடியாது, 6 நிமிஷம் இருக்க முடியாதுன்னா அதுக்கு பேர் சமாதி. எந்த விதமான டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாத அந்த ஸ்டேஜ். ஆல் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இப்போ ஒரு பாயிண்டில் முடிவடையும்ல, அந்த முடிவடைகிற ஸ்டேஜுக்கு பேர் சமாதி. இனிஷியலாக ஸ்ட்ரகிள் இருந்தது, அந்த இனிஷியல் ஸ்ட்ரகிள் எல்லாம் தியானம் ஸ்டேஜில் ஸ்ட்ரகிள் ஓவர் ஆகிடுதுன்னா இட் இஸ் கால்ட் சமாதி. ஸோ விஜாதீய பிரத்யய அனந்தரிய சஜாதீய பிரத்யய பிரவாகா.
சஜாதீய பிரத்யய, பிரத்யயன தாட்ஸ்ன்னு அர்த்தம். சஜாதீய பிரத்யயன சிமிலர் தாட்ஸ். இப்போ நம்ம யாரை பற்றி தியானம் பண்ணணும்? பகவானை பற்றி தியானம் பண்ணணும். ஸோ பகவான் ரிலேட்டடாகவே உங்களுடைய தாட்ஸ் ஒன் ஆஃப்டர் தி அதர் வந்துட்டே இருந்ததுன்னா அதுக்கு பேர் சஜாதீய பிரத்யய பிரவாக. இப்போ தாட்ஸ் எப்படி இருக்கும்? பிரவாகமாக கண்டினியூஸ் ஃப்ளோ இருந்துகிட்டே இருக்கும் இல்லையா? பட் என்ன இருக்கக்கூடாது? விஜாதீய பிரத்யய அந்த இடத்துல இருக்கக்கூடாது. தியானத்துக்கு கொஞ்சம் கூட பொருந்தாத வேற ஏதோ தாட்ஸ் அந்த நேரத்தில் இருக்கக்கூடாது. ஸோ ஒரே மாதிரியான எண்ணங்கள் வந்து பிரவாகமாக வரணும். டிஸ்சிமிலர் தாட்ஸ் நம்மளை டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கணும். இப்போ ஒரே மாதிரியான தாட்ஸ்னால் காட்லி தாட்ஸ், ஈஸ்வர சிந்தனை இருக்கணும். இப்போ வந்து சப்போஸ் நீங்கள் வந்து ஒரு ஃபோட்டோவை எடுத்துட்டு தியானம் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால், இப்போ மகாலட்சுமியை நீங்கள் தியானம் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் இப்போ எப்படி ஆரம்பிப்பேன்? முகத்திலேருந்து அந்த ஃபோக்கஸிங் விஷயத்தை நம்ம வந்து ஆரம்பிப்போம் இல்லையா? அப்புறம் வந்து ஃபஸ்ட்டு வந்து நெத்தியை வந்து தியானம் பண்ணுறோம் அப்படின்னா அப்புறம் என்ன பண்ணோம்? செகண்ட் வந்து மூக்கு கிட்ட வரணும், கண்ணுக்கிட்ட வரணும். அப்போ இதெல்லாம் மாறும் நம்மளோட தாட்ஸில். ஆனால் இதுவும் தியானம் தான். ஏன்னா நாம் வந்து காடை விட்டு வெளியில் எங்கேயுமே போகல. அந்த மகாலட்சுமியை பற்றியே நான் வந்து அப்படியே அவளுடைய ஃபீச்சர்ஸையே எடுத்து தான் இப்போ வந்து தியானம் பண்ணிட்டு இருக்கேன். எப்போ வந்து வெளியில் போகும் தாட்டு அப்படின்னா அப்படியே தியானம் பண்ணிகிட்டே இருக்கும்பொழுது மகாலட்சுமி கையில் இப்படி காசெல்லாம் இப்படி கொட்டுமா, அப்படி காயின் கொட்டுமா, அப்படியே அந்த கோல்டு காயினை வந்து இப்படி ஃபோக்கஸ் பண்ணுவோம். நம்ம அப்படி ஃபோக்கஸ் பண்ணுவோம். இன்றைக்கி பவுன் என்ன விலை விற்கிறது இல்லை, இன்றைக்கெல்லாம் நம்மளால் வந்து வாங்க முடியுமா, எவ்வளோ விலை ஜாஸ்தியாக போயிடுது. நம்ம என்னோடய கல்யாணத்தும் போது என்ன விலை 20 ரூபா தான் இருந்தது, 500 ரூபா தான் இருந்தது, இப்போ வந்து 6000 சொச்சம் அப்படின்னு ஒரு தாட்டு போச்சுன்னா அதுக்கு பேர் விஜாதீய பிரத்யய, டிஸ்ட்ராக்ட் ஆகிட்டோம் அப்படின்னு அர்த்தம். அப்போ அந்த காசு இருந்ததுன்னா இந்த காசு வந்து எல்லாருக்கும் உதவுற மாதிரி இருக்கணும், என்கிட்டயும் நீ கொஞ்சம் கொடுத்தேன்னா நானே வந்து எல்லாருக்கும் அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவேன், எல்லாருக்கும் நான் வந்து ஹெல்ப் பண்ணுவேன். இந்த மாதிரி அது ரிலேட்டடான தாட்ஸாக வந்து நாம் ஜென்ரேட் பண்ணினோம் அப்படின்னு சொன்னால் அதுக்கு பேர் சமாதி. அதுலேயே அதை பற்றியே மறுபடியும் என்னால் வந்து கண்டினியூ பண்ண முடியறது, அது ரிலேட்டடாக தாட்ஸை என்னால் ஜென்ரேட் பண்ண முடியறதுன்னு சொன்னால் அதுக்கு பேர் சமாதி. டிஸ்சிமிலர் தாட்ஸை அவாய்டு பண்ணுறதுக்கு பேர் சமாதி. ஸோ எப்படி இருக்கணுமா அந்த தியானம் அப்படின்னா, ஆர்ஜ்ய தாரையா ஸ்ரோதசா சமம் சரள சிந்தனம் விரளதா பரம். ஆஜ்ய தாரைய அப்படின்னு சொன்னால், இப்போ நெய்யை வந்து ஒரு பாத்திரத்துலேருந்து இன்னொரு பாத்திரத்துக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணேன்னா எப்படி நெய் கொட்டும்? கேப்பே இல்லாமல் கொட்டுறதில்ல. அந்த மாதிரி எந்த விதமான டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாமல் சஜாதீய பிரத்யய பிரவாகமாக இருந்தது அப்படின்னு சொன்னால் அதுக்கு பேர் சமாதி அப்படின்னு பேர். ஸோ தாரணா, தியானா, சமாதி. அப்போ இந்த மூணுத்தோட சென்ட்ரல் எய்மும் என்னவா இருக்கணும் அப்படின்னா, என்னோட மைண்ட் வந்து பகவான் மேலே லயிக்கணும். இப்போ வந்து வேதாந்தம்லாம் படிக்கிறவா இப்போ இந்த வேதாந்திக் மெடிடேஷன் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அவள் வந்து சகுண ஈஸ்வரா அவளுடைய தியான பொருளை இருக்க முடியாது. சகுண ஈஸ்வரானா மகாலட்சுமியை இப்போ நான் தியானம் பண்ண மாட்டேன். நான் என்ன தியானத்துக்கு என்ன எடுத்துப்பேன்? டீச்சிங்கை இப்போ நான் தியானத்துக்கு எடுத்துப்பேன். அகம் பிரம்ம அஸ்மி, அகம் அசங்கா அஸ்மி, அகம் சர்வகதா அப்படின்ற அந்த தாட்ஸை நான் வந்து இப்போது பிரவாகமாக எனக்கு வந்தது அப்படின்னு சொன்னால் நான் பண்ணுறதுக்கு பேர் நிதித்தியாசனம், வேதாந்திக் மெடிடேஷன். ஸோ நிர்குண பிரம்மன். இப்போ வந்து அகம் பிரம்ம அஸ்மின்னு நான் வந்து தியானம் பண்ணணும்னா அதுக்கும் எனக்கு மைண்டு தேவை, தாட்டு தேவை, தாட் ஃப்ளோ வந்து அதுக்கும் தேவை. ஸோ இந்த மாதிரி பண்ணினோம் அப்படின்னா இது வந்து வேதாந்திக் மெடிடேஷன். இப்போ முதல்ல வந்து நம்ம சகுண ஈஸ்வர தியானம் பண்ணினோம் அப்படின்னு சொன்னால் அதில் வந்து பேதம் இருக்கும். மெடிடேட்டர் நான் இருக்கேன், அப்புறம் ஈஸ்வராவை நான் வந்து தியானம் பண்ணுறேன். ஸோ அந்த பேதமானது இருக்கும். பட் ரெண்டாவது இந்த வேதாந்திக் மெடிடேஷனில் அந்த பேதம்
இருக்காது, அபேதம். ஏன்னா அகம் பிரம்ம அஸ்மி. அப்போ வந்து இந்த தியானத்தை பற்றி தான் பகவான் கிருஷ்ணர் வந்து இந்த சாப்டரில் ஆக்சுவலாக பேசுகிறார். எதை பற்றி பேசுகிறாருன்னா வேதாந்திக் மெடிடேஷனை பற்றி தான் பகவான் வந்து பேசுகிறார். ஸோ இந்த 8வது ஸ்டெப்பை வந்து என்ன சொல்லுவா அப்படின்னா, இந்த டிஃப்ரென்ஸ் இருந்தது அப்படின்னு சொன்னால், அதாவது பேதம் இருந்ததுன்னா அது பேர் சவிகல்பக சமாதின்னு பேர். மெடிடேட்டர் அப்புறம் மெடிடேட் பண்ணுற ஆப்ஜெக்ட், அது ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருந்ததுன்னா அதுக்கு பேர் சவிகல்பக சமாதின்னு பேர். ரெண்டுத்துக்கும் வித்தியாசமே இல்லை, பேதமே இல்லை அப்படின்னா அதுக்கு பேர் நிர்விகல்பக சமாதி அப்படின்னு பேர். இப்போ வந்து நீங்கள் தியேட்டருக்கு போகிறேன்னு வச்சுக்கோங்க. தியேட்டரில் போய் படம் பார்க்குறதுக்கு போகிறேன். உள்ளே போன உடனே உங்களுக்கு வந்து அந்த அவேர்னஸ் இருக்கும், நாம் வந்து தியேட்டருக்கு வந்திருக்கோம், நாம் இப்போ வந்து ஒரு படத்தை பார்க்க போகிறோம் அப்படின்னு ஒரு அவேர்னஸ் இருக்கும். பட் படம் ஆரம்பித்த உடனே படம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது அப்படின்னா இப்போ என்ன ஆகிடும், படம் பார்க்க வந்திருக்கோங்கிறது டோட்டலி மறந்து போயிடும். இப்போ நீங்கள் வந்து படத்துக்குள்ளேயே போயிட்டே அப்படின்னா, ரொம்ப மூழ்கி போயிட்டேன் அப்படின்னா என்ன ஆகிடும் அப்படின்னா, நான் அப்படிங்கிறதே இப்போ என்ன ஆகிடும், மறந்து போயிடுவேன். நான் என்னவா இருப்பேன், இப்போது அந்த ஹீரோவாவோ ஹீரோயினாவோ நான் இருப்பேன். அதனால தான் பார்த்தேன்னா, ஏதாவது இப்போ இந்த படத்துக்கெலாம் போனேன்னா, அந்த 3D மூவி அதெல்லாம் போனேன்னா என்ன ஆகும், ஏதாவது ஒன்று நம்ம மேலே இப்படி அடிக்கிறோம், நம்ம என்ன பண்ணுவோம், இப்படி இப்படி அப்படிலாம் ஏன் நகர்றோம், நாம் வந்து அதுக்குள்ளேயே வந்து மூழ்கி போய்டுறோம். நான் அந்த மெய் மறந்து போகிறதுலாம் சொல்கிறோம்ல, மெய் மறந்து போகிறதுனா என்ன, நான் அந்த இண்டிவிஜுவாலிட்டி வந்து அந்த இடத்துல வந்து அந்த இடத்துல போய்டுறது. நான் வந்து அந்த படத்தோடு ஒன்றி போய்டுறதுனால இப்போ ஹீரோலாம் அடிக்க வந்தால் நம்ம இங்கேருந்து கற்றுவோம், ஏன் அடிக்கிறான், பின்னாடி வரான் பாரு, போகிறான் பாரு, அப்படிலாம் என்ன அர்த்தம், என்னோட விஷயம் வந்து இந்த நான் வந்து ஒரு தனி பாடி மைண்டு இங்கே உட்காந்துட்டு இருக்கேன், அந்த விஷயம்லாம் நம்மளுக்கு அந்த நேரத்தில் ஞாபகம் இருக்கிறது இல்லை. அப்போ இந்த சமாதி விஷயம்லாம் நம்மளுக்கு ஆல்ரெடி டே டு டேவே இருக்குது. எதில் அந்த சமாதி, அதில் தான் நமக்கு ப்ராப்ளம். அது சமாதின்னு வேறெல்லாம் ஞாபகம் வரக்கூடாது நம்மளுக்கு, மரீனா பீச் அதெல்லாம் ஞாபகம் வரக்கூடாது. சமாதி அப்படின்னு சொன்னால் இந்த தாரணா தியானா சமாதி, இதுதான் நம்மளுக்கு ஞாபகம் வரணும். ஸோ இங்கே வந்து வேதாந்திக் மெடிடேஷனை பற்றி கிருஷ்ணர் வந்து நமக்கு சொல்ல போகிறார். ஸோ இந்த நிர்விகல்பக சமாதியிலையும் வந்து தாட்ஸ் டெஃபினட்டாக இருக்கும். தாட்லெஸ் மெடிடேஷன் அப்படின்னு ஒன்று நாம் இங்கே என்டர்டெயின் பண்ணவே இல்லை. ஸோ இந்த மாதிரி இந்த 8 ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணினோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு நிர்விகல்பக சமாதி சித்திக்கும். இப்போ நிர்விகல்பக சமாதி ஒரு ஸ்டெப்பா அப்படின்னு கேட்டால், இட் இஸ் நாட் அ ஸ்டெப்பு, தட் இஸ் தி டெஸ்டினேஷன். அங்கே தான் போகணும். அதையும் ஒரு ஸ்டெப்னா அதையும் தாண்டி வேறு ஏதாவது இருக்கா அப்படின்னா அதுதான் நம்மளுடைய டெஸ்டினேஷன். ஸோ அந்த 8 ஸ்டெப்ஸோடைய பலம் வந்து நிர்விகல்பக சமாதி, பிரயோஜனம் அதுதான்.